தமிழக வெற்றிக் கழகத்தில் 7ஆம் கட்டமாக 6 கட்சி மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக விஜய் அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். விவரம். தமிழக வெற்றிக் கழகத்தில் மேலும் 6 மாவட்ட செயலாளர்களை நியமித்து விஜய் உத்தரவு அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே 6 கட்டங்களாக ஒரு கட்டத்திற்கு 19 மாவட்ட செயலாளர்கள் என 6 கட்டங்களாக மாவட்ட செயலாளர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். கிட்டத்தட்ட 114 மாவட்ட செயலாளர்களை ஏற்கனவே விஜய் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிட்டத்தட்ட 2-3 மாதங்களுக்கு பிறகாக மேலும் 6 மாவட்ட செயலாளர்களை தற்போது அறிவித்திருக்கிறார். குறிப்பாக தென்காசி மாவட்டத்தை 4ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. தென்காசி வடக்கு, மேற்கு, மத்திய மாவட்ட செயலாளர்களை அறிவித்திருக்கிறார். அதே போன்று திருவாரூர் மாவட்டத்தை 3ஆக பிரித்து திருவாரூர் மாவட்டத்துக்கான மாவட்ட செயலாளர்களை அறிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை அமைப்பு ரீதியாக 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதில் ஏற்கனவே 114 மாவட்ட செயலாளர்களை விஜய் அறிவித்திருந்தார். தற்பொழுது மேலும் 6 மாவட்ட செயலாளர்களை அறிவித்திருக்கிறார். இருந்தபோதிலும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் தற்போது வரை இந்த தொகுதி பிரிக்கப்படாமல் இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் அந்த பகுதிக்கு நியமிக்கப்படாமல் இருக்கிறார்கள். இந்த அமைப்பு ரீதியாக 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கையானது மேலும் அதிகரிக்கப்பட்டு அந்த மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் இனிவரும் நாட்களில் நியமிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது இன்றைய அந்த கட்சியில் இணைந்திருந்த பிறகு தற்பொழுது மேலும் 6 மாவட்ட செயலாளர்களுக்கு தென்காசி மற்றும் திருவாரூர் மாவட்ட செயலாளர்கள் நியமித்து விஜய் தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.